48 மணி நேரத்தில் மூன்றாவது முறையாக ஆளுநர் மாளிகையில் தவிக தலைவர் விஜய் ஆளுநரை சந்திக்கவிருக்கிறார். தகவல்களை முதன்மை செய்தியாளர் பிரவீன்குமார் வழங்கிட கேட்கலாம். பிரவீன்குமார், தொடர்பான விவரங்கள். வணக்கம். எப்படியும் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பது உறுதியாக இருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மூன்றாவது முறையாக தமிழக பொறுப்பு கவர்னர் அர்லேக்கரை 4:30 மணியளவில் சந்திக்க இருக்கின்றார். ஆனால் கடந்த 2 முறை போல் இல்லாமல் இந்த சந்திப்பு தமிழக வெற்றிக் கழக தொண்டர்களுக்கு இனிப்பான செய்தியாக இருக்கும் என்றுதான் அதிகபட்ச வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது இதற்கு முன்பாக 2 முறை தேர்தல் முடிவு வெளியான உடனடியாக மின்னஞ்சல் மூலமாக ஆளுநர் மாளிகைக்கு தவேக தரப்பிலிருந்து கடிதம் அனுப்பப்பட்டது. தனிப்பெரும் கட்சி என்ற அடிப்படையில் தங்களை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க வேண்டும், நேரில் சந்திக்கிறோம் என்று அந்த கடிதத்தில் இடம்பெற்றிருந்தது. அதற்கு பிறகுதான் பனையூரில் தமிழக வெற்றிக் கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய சட்டமன்ற குழு தலைவராக விஜய் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். அதற்கு பிறகு பெரும்பான்மைக்கான ஆதரவு பெற முயற்சியில் தீவிரமாக தவேக ஈடுபட்ட நிலையில் காங்கிரஸ் முதல் கட்சியாக தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஆதரவு என தெரிவித்தார்கள். 107 இடங்கள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு, அதோடு சேர்த்து 5 இடங்கள் காங்கிரஸ் என 112 இடங்கள் தமிழக வெற்றிக் கழகத்திலும் இருக்கின்றது. மேற்கொண்டு அவர்கள் பெரும்பான்மைக்கு 6 இடங்கள் தேவை என்று இருக்கும் போதே ஒருபுறம் பேச்சுவார்த்தை மற்ற கட்சிகளோடு நடைபெற்று வந்த அதே சமயத்தில் ஆளுநர் மாளிகை சென்ற விஜய் மற்றும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய முக்கிய நிர்வாகிகள் தமிழக பொறுப்பு கவர்னர் அர்லேக்கரை சந்தித்து ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க வேண்டும் என்று உரிமை கோரினார்கள். கிட்டத்தட்ட முதல் சந்திப்பு என்பது 30 நிமிடங்களுக்கு மேலாக நடைபெற்றது. ஆனால் முதல் சந்திப்பில் திருப்தி இல்லை என்ற அடிப்படையில் தவேக தலைவர் விஜய் ஆட்சி அமைக்க தமிழக பொறுப்பு கவர்னர் அழைப்பு விடுக்கவில்லை. இதனால் அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்த சூழ்நிலையில்தான் மீண்டும் ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து விஜய்க்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. விளக்கம் கேட்டு பெறுவதற்காக ஆளுநர் மாளிகை தான் 2வது முறையாக சந்திப்பதற்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. அந்த அழைப்பின் பேரில் தான் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஆளுநர் மாளிகை சென்று ஆளுநரை சந்தித்தார். அந்த சந்திப்பு 2வது முறையாக நடைபெற்ற சந்திப்பும் 40 நிமிடங்களுக்கு மேலாக நீடித்தது. 40 நிமிடங்களுக்கு மேலாக நீடித்தும் கூட ஒரு சுமூகமான விஜய்க்கு ஆதரவான ஒரு முடிவு என்பது எட்டப்படவில்லை. இது மிகுந்த ஏமாற்றத்தை விஜய் மற்றும் தமிழக வெற்றிக் கழக தொண்டர்களுக்கு ஏற்படுத்தியது. இந்த நிலையில்தான் அந்த சந்திப்பின் போது கவர்னர் பல்வேறு விளக்கங்களை கேட்டிருக்கிறார். அதாவது பெரும்பான்மை இல்லாத நிலையில் எப்படி ஆட்சி அமைக்க முடியும், 112 என்பது பெரும்பான்மை இல்லை, அப்படி இருக்கும்போது யார் ஆதரவு கொடுப்பார்கள், எப்படி ஆட்சி அமைக்க முடியும் உள்ளிட்ட பல கேள்விகளை 2வது சந்திப்பின் போது தமிழக கவர்னர் அர்லேக்கர் கேட்டிருக்கிறார். இந்த நிலையில்தான் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுப்பதில் தாமதம் ஏற்பட்டது. இப்படியாக இருக்கக்கூடிய நிலையில் 3வது முறையாக இன்று பிற்பகல் 4:30 மணியளவில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தமிழக பொறுப்பு கவர்னரை சந்திக்க இருக்கிறார். முன்பு 2 சந்திப்பு போல் இல்லாமல் இந்த முறை மிக தெளிவாக அவருடைய அணுகுமுறை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் நேற்றைய தினத்தில் கூட தமிழக கவர்னர் அர்லேக்கர் மத்திய அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞரை சந்தித்து பேசியிருக்கிறார். இருவரும் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார்கள். அப்போது இந்த தனி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி என்ற அடிப்படையில், தனி பெரும் கட்சி என்ற அடிப்படையில் விஜய் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க வேண்டும் என்ற நிலைதான் சட்ட நடைமுறை என்னும் போது ஏன் ஆளுநர் அழைப்பு விடுக்க மறுக்கிறார் என்ற ஒரு கேள்வி தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டது. அப்போது விஜய் தரப்புடைய அணுகுமுறையில் சில குறைபாடுகள் இருந்ததாக கூறப்படுகிறது. அதாவது விஜய் அதிக இடங்களில் வெற்றி பெற்றுள்ள கட்சி என்ற அடிப்படையில் தங்களை ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் என்றுதான் கவர்னரிடம் நேரடியாக உரிமை கோர வேண்டும். ஆனால் அப்படி இல்லாமல் ஆளுநர் தவேகாவுக்கு அழைப்பு விடுத்த நிலையிலும் கூட அவர்கள் சட்டப்பேரவையில் தங்களுக்கு பெரும்பான்மையை நிரூபித்து காட்டியிருக்கலாம். ஆனால் எடுத்த எடுப்பிலேயே விஜயனுடைய அந்த அணுகுமுறையில் சில குறைபாடுகள் தவறுகள் இருந்ததாக கூறப்படுகிறது. பொதுவாக ஒரு ஆளுநரை சந்திக்கும் போது, தனிப்பெரும் கட்சி என்ற அடிப்படையில் ஒரு கவர்னரை சந்திக்கும் போது தனிப்பெரும் கட்சி என்ற அடிப்படையில் தங்களை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க வேண்டும் என்றுதான் நேரடியாக உரிமை கோர வேண்டும். அப்படி கோரியிருந்தால் இந்நேரம் ஆளுநர் தவேகாவுக்கு அழைப்பு விடுத்திருப்பார். அவரும் சட்டப்பேரவையில் தங்களை பெரும்பான்மை நிரூபித்து காட்டியிருக்கலாம். ஆனால் அப்படி நடக்காமல் அந்த அணுகுமுறையில் தவறு இருந்ததாக கூறப்படுகிறது. விஜய் ஆளுநர் சந்தித்த போது எடுத்த எடுப்பிலேயே எங்களிடம் 107 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள், காங்கிரஸ் கட்சியின் 5 எம்எல்ஏக்களும் எங்களுக்கு ஆதரவு கடிதம் அளித்திருக்கிறார்கள் என கூறி கூட்டணி ஆட்சி அமைக்கின்றோம் என்று ஆளுநரிடம் கூறியதுதான் இந்த சிக்கல் ஏற்படுத்தியிருப்பதாகவும் ஒரு தகவல் பரவி இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியினுடைய 5 எம்எல்ஏக்களையும் சேர்த்தாலும் கூட ஆட்சி அமைக்க தேவையான 118 இடங்கள் வரவில்லை என்பதால் ஆளுநர் பெரும்பான்மை முதலில் நிரூபியுங்கள், அதற்கு பிறகு அழைக்கின்றேன் என கூறி தவேகாவை அழைக்கவில்லை என்றுதான் கூறப்படுகிறது. அப்படி இருக்கும்போது விஜயனுடைய அணுகுமுறையில் தான் சில குறைபாடு இருந்ததாகவும் அதை அவர்கள் சரி செய்து விட்டு இந்த முறை
தனிப்பெரும் கட்சி என்ற அடிப்படையில் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க வேண்டும் என்பதை மட்டுமே பிரதானமாக முன்வைத்து இந்த முறை கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள். கடந்த 2 முறை கொடுத்தது போல் அல்லாமல் அனைத்து அந்த கடிதங்களையும் புதுமையாக தயார் செய்து கடந்த 2 முறை நடைபெற்ற சிறு குறைபாடுகளை நிவர்த்தி செய்து இந்த முறை ஆளுநரிடம் கடிதம் கொடுக்க இருக்கிறார்கள். அதாவது ஒரு விடயத்தை மட்டுமே அவர்கள் பிரதானமாக முன்வைக்கிறார்கள். தனிபெரும் கட்சி என்ற அடிப்படையில் எங்களை ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதை மட்டுமே பிரதானமாக முன்வைத்து கடிதம் கொடுக்க இருக்கிறார்கள். கடந்த 2 முறையும் அதுபோன்ற கடிதம் கொடுக்காமல் எடுத்த எடுப்பிலேயே அவர்கள் கூறியது எங்களுக்கு 107 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள், காங்கிரஸ் கட்சியின் 5 எம்எல்ஏக்கள் எங்களுக்கு ஆதரவு கடிதம் கொடுத்திருக்கிறார்கள் என்று கூறி கூட்டணி ஆட்சி அமைக்கின்றோம், அதனால் எங்களுக்கு ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க வேண்டும் என்று அந்த அணுகுமுறையில் சில குறைபாடு இருந்த காரணத்தால் தான் ஆளுநர் தாமதித்ததாகவும் பெரும்பான்மை நிரூபியுங்கள் பிறகு பார்க்கலாம், காங்கிரஸ் கொடுத்தாலும் இன்னும் பெரும்பான்மை இல்லை என்ற கேள்வியெல்லாம் அவர் கேட்டிருக்கிறார். ஆனால் அதை பற்றி அவர்கள் தெரிவிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. விஜய் தரப்பில் சென்று ஆளுநரை சந்திக்கும் போது எங்களுக்கு காங்கிரஸ் ஆதரவு இருக்கிறது, 5 பேர் ஆதரவு என்று கூறுகிறார் என்று சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. தனிபெரும் கட்சி என்ற அடிப்படையில் எங்களை ஆட்சியை அமைக்க அழைப்பு விடுங்கள் என்று மட்டும்தான் பேசியிருக்க வேண்டும். அதை அனைத்தும் அவர் நேர்த்தியாக சரி செய்து இந்த முறை தமிழக பொறுப்பு கவர்னர் சந்திக்க இருக்கிறார்கள் 4:30 மணி அளவில். இந்த சந்திப்பு ஏற்கனவே இருக்கக்கூடிய சில குறைபாடுகளை நிவர்த்தி செய்து இந்த சந்திப்பு இருக்கும் என்ற காரணத்தால் நிச்சயமாக இது 99% இது விஜய்க்கு ஆதரவான ஒரு முடிவு எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதாவது தமிழக வெற்றி கழக தொண்டர்களுக்கு ஒரு இனிப்பான செய்தியாக வர இருக்கின்றது. ஆளுநர் மற்றும் விஜயுடைய சந்திப்பு தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு செய்தி வெளியாக வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகிறது. ஒருவேளை அந்த அணுகுமுறையில் இருக்கக்கூடிய பிழைகளை சரி செய்து தனிபெரும் கட்சி என்ற அடிப்படையில் ஆட்சி அமைக்க அழைப்பு கொடுங்கள் என்று உரிமை கோரினால் அதுக்கு கவர்னர் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்கக்கூடிய பட்சத்தில் நாளைய தினம் கூட பதவியேற்பு நிகழ்ச்சி நடப்பதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக தான் பார்க்கப்படுகிறது. இன்று மாலை விஜய் கவர்னரை சந்திக்கக்கூடிய சந்திப்பு என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே சமயத்தில் நேற்றைய தினத்தில் ஒரு ஆங்கில ஊடக நிறுவனத்திற்கு ஆளுநர் பேசும்போது சில முக்கியமான விடயங்களை அவர் குறிப்பிட்டிருந்தார். அதாவது பெரும்பான்மையோடு எந்த கட்சி வந்தாலும் அவர்கள் ஆட்சி அமைக்க அழைப்பு நாங்கள் விடுப்போம், அதில் எந்தவித மாற்று கருத்தும் வேண்டாம் என்றும், விஜய் பொறுத்தவரையில் விஜயனுடைய அணுகுமுறை என்பது குதிரை பேரத்திற்கு வழிவகுக்கும், குதிரை பேரம் நடப்பதற்கு ஏதுவான ஒரு சூழல் உருவாக்கும் என்றெல்லாம் கூட தமிழக கவர்னர் பேசியிருந்தார். 3 நாட்கள் 10ஆம் தேதி வரை அதற்கு பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றெல்லாம் தெரிவித்திருந்தார். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏற்கனவே நடைபெற்ற சந்திப்பின் போது இருந்த சில பிழைகளை நிவர்த்தி சரி செய்து இந்த முறை மிக நேர்த்தியாக எந்தவித குழப்பத்தை ஏற்படுத்தாமல் மிக தெளிவாக தனிபெரும் கட்சி என்ற அடிப்படையில் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க வேண்டும் என்பது மட்டுமே கூறி இந்த சந்திப்பு இருக்கும் என்ற காரணத்தால் கிட்டத்தட்ட இது தமிழக வெற்றி கழக தொண்டர்களுக்கு ஒரு இனிப்பான செய்தியாகவே வர அதிக வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகிறது. ஒருவேளை அந்த அழைப்பை இந்த சந்திப்பை பொறுத்தவரையிலும் விஜயனுடைய இந்த கோரிக்கை ஏற்கப்பட்டு ஆளுநர் அழைப்பு விடுக்கக்கூடிய பட்சத்தில் நாளைய தினமே பதவி பிரமாணம் செய்வதில் பதவியேற்பு விழா நடப்பதற்கான வாய்ப்பும் பிரகாசமாக இருப்பதாக பார்க்கப்படுகிறது. அதற்கு பிறகு சட்டப்பேரவையில் விஜய் பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டிய நிலை ஏற்படும். அது அடுத்த கட்ட விடயம். தற்போது முதல் சிக்கலாக பார்க்கப்படக்கூடியது தமிழக முதலமைச்சராக பதவியேற்பு நிகழ்வுதான் விஜய்க்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல். அந்த சிக்கல் தீர்ந்துவிட்டாலே அடுத்த கட்டமாக பல முக்கிய கட்சிகள் அவர்கள் முயற்சிக்கு இணங்க சிபிஎம், சிபிஐ மற்றும் விடுதலை சிறுத்தைகள் ஆகிய கட்சிகள் ஆதரவு கொடுப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகின்ற நிலையில் முதற்கட்டமாக முதலமைச்சராக பதவியேற்பு நிகழ்வு வெற்றிகரமாக நடைபெற்று விட்டாலே அடுத்த கட்டமாக சட்டப்பேரவை கூட்டி பெரும்பான்மை நிரூபிக்க ஒரு கால அவகாசம் கொடுக்கப்படும். அதற்குள்ளாக ஒரு பெரும்பான்மை நிரூபிப்பதற்கான ஒரு நிலையை அவர் ஏற்படுத்தி விடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கடந்த 2 முறை போல் இல்லாமல் இந்த சந்திப்பு முழுக்க தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் ஒரு இனிப்பான செய்தியாகவே இருப்பதற்கான வாய்ப்பே பிரகாசமாக இருப்பதாக பார்க்கப்படுகின்றது.